பழைய ஆண்டின் நெருக்கங்கள், வேதனைகளை நீக்கி இந்த புதிய ஆண்டில் தேவன் உங்களுக்கு ஒரு விசாலத்தையும் ஒரு பெருக்கத்தையும் கட்டளையிட போகும் ஆண்டாய் இருக்கிறபடியினார் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் ஏசாயா 54:3. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இந்த புதிய ஆண்டில் தானே தேவன் நமக்கு ஒரு விசாலத்தையும் ஒரு பெருக்கத்தையும் கட்டளையிட விரும்புகிறார். இந்த விசாலத்தை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் அதற்காக என்ன செய்வார் என்பதையும் இதுல நம்ம பார்க்கலாங்க. ஒரு 5 விதமான ஆசீர்வாதமான விசாலத்தை, பெருக்கத்தை பார்க்கலாங்க. 1, தேவ சித்தத்தால் வரும் பெருக்கம். இந்த பெருக்கத்திற்கு நாம் ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க. ஆதியாகமம் 1:28 தேவன் உலகத்தை படைத்து மனிதர்களையும் படைத்து நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க, சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு ஒரு ஆளுகைக்குரிய பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இதற்கு நாம் எதுவுமே செய்ய வேண்டாங்க. ஆனா அவர் நமக்கு கொடுக்கும் அந்த பெருக்கத்தை நாம் தக்க வச்சுக்கிட்டாலே போதும். அதற்கு தேவையானது கீழ்ப்படிதல். 2வதாக ஆதியாகமம் 12 தேவன் யாருன்னே ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா என் பின்னாடி வான் சொன்ன உடனே அவர் போயிட்டாரு. அவருடைய கீழ்ப்படுதல் நிமித்தமாக வாக்குத்தத்தமாய் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரு, அப்படியே ஆக்கினார். 3வதாக கீழ்ப்படுதலால் வந்த அந்த பெருக்கம் நம்மில் நிலைத்திருக்கத்தக்கதாக நாம் தேவனுக்காக ஒரு தியாகத்தை கீழ்ப்படுதலோடு செய்யும் போது அது நிமித்தம் தேவன் கொடுக்கும் பெருக்கம் நிலையான பெருக்கம். 4வதாக தேவன் பெருக்கத்தை கொடுத்தாலும் சில நேரங்கள்ல நாம் குறுகி போவோம். அந்த குறுகிறதற்கு காரணம் நம்முடைய பாதைகள் பொல்லாததாய் இருக்கும் போது அதை நாம் திருத்திக் கொள்ளும் போது தேவன் நம்மை பெருக்குகிறாருங்க. 5வதாக ஞானத்து நிமித்தம் வரும் பெருக்கங்க. எல்லாம் ஒரே கூட்டத்தோடு நம்ம போகும்போது அதிகமா நசுக்கப்படுவோம், குறுகி போவோம். ஆனா வகை வகையா பங்கா காரியங்களை பிரித்து செய்யும் போது ஞானத்து நிமித்தம் ஒரு பெருக்கம் வருங்க. அந்த பெருக்கத்தை பத்தியும் பார்க்கலாம். இந்த 5 விதமான பெருக்கம் என்ற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கான முழு செய்தி அம்புக்குறியோடு இணைக்கப்பட்டுள்ளது. பார்த்து ஆசீர்வாதத்தை அனுபவித்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு பெருக்கமான ஆசீர்வாதமான ஆண்டா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.